ஹலோ ஆல், இங்கே கோயம்புத்தூரில் தொடர்ந்து 2-3 நாளாகவே பார்த்தீங்கன்னா நல்ல மழை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு வச்சுருந்தேன். கொஞ்சமாக காலிஃப்ளவர் இருந்தது, அதை மட்டும் போட்டு குருமா செஞ்சுட்டு இருக்கும் போதே இந்த கிளைமேட்டுக்கு பூரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொன்னதுனால பூரிக்கே திரட்டிட்டேன். நான் பூரி ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன், பட் அவருக்கு பூரினாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்பயாச்சும் ரொம்ப டெம்ட் ஆகி கேட்குறப்ப ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன். சப்பாத்திக்கு தான் மாவு பிணைஞ்சிருந்தேன், பட் பூரி சுட்டதுமே நல்லா புசு புசுன்னு வந்திருந்தது. லஞ்சுக்கு வெரைட்டி ரைஸ் மாதிரி ஏதாச்சும் பண்ணலாமேன்னு தேங்காய் சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு காம்போனா பொட்டேட்டோ வறுவல் தான். இந்த பொட்டேட்டோ வறுவலுக்கு கடையில் ஆயில் சேர்த்துக்கிட்டு கடுகு ஆட் பண்ணிட்டேன். பொரிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோவும் இதில் சேர்த்துக்கிட்டேன். பொட்டேட்டோ ஆயிலில் கொஞ்சம் நல்லா வதங்கி ஹாஃப் குக் ஆனதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிட்டு கூடவே பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கிட்டேன். இந்த வறுவலில் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்காம ஒரு 5-6 பல்லு பூண்டு அப்படி இடிச்சு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு பொட்டேட்டோ வறுவல் தான். எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே செம்மையாக இருக்கும். சைமல்டேனியஸாக தேங்காய் சாதமும் ரெடி பண்ணிட்டு கொஞ்சமாக வத்தல் பொரிச்சிட்டு லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிட்டேன். இந்த மெனுவில் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.